ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் இறைவனோட ஆசீர்வாதம் அனுகிரகம். எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையில வெற்றி அடையணும், எல்லா விதமான சௌபாகியங்களும் நமக்கு வர வேண்டும். எல்லா விதமான சௌபாகியங்களும் நமக்கு வரணும் என்றால் நல்ல ஒரு வேலை இருக்கணும், நல்ல குழந்தைகள் இருக்கணும், நல்ல சொந்தங்கள் நமக்கு இருக்கணும், நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கணும், இறை நம்பிக்கை நமக்கு வேண்டும், குரு ஆசீர்வாதம் வேண்டும். குரு ஆசீர்வாதம் இல்லாம எதுவுமே நடக்காது. அது நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியும், நான் இப்படி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு எல்லா விதமான செல்வங்களும் அருளும் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எல்லா விதமான அருளும் அனுகிரகம் எல்லாமே இருக்கட்டும். அது இருந்தாதான் வாழ்க்கையை சுபமாவும் இருக்கும். நாம நல்ல சிந்தனையும் நல்ல யோசனை எல்லாமே நாம வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். இப்ப இன்னைக்கு நம்மளோட தலைப்பே பெற்றோர்களும் குழந்தைகளும். நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு டாபிக். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. யாரை சொல்லி, யாரை நினைத்து? குழந்தைகளை நினை. சில பெற்றோர்கள் தங்களோட கஷ்டத்தை குழந்தைகளோட எடுத்து சொல்வதுக்கே பயமா இருக்கு. அது அவங்களால சொல்ல முடியல. அப்ப எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாமல், எந்த விஷயத்தை பத்தியும் அவங்களால பேச முடியாம வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில நம் குழந்தைகளும் நம் குடும்பமும் மிக நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு வேண்டிதான் நாம் எல்லோரும் கஷ்டப்படுகிறோம், சம்பாதிக்கிறோம், ஓடுகிறோம், படிக்கிறோம், வேலை வாங்குறோம். எல்லாமே நல்லா நடந்துகிட்டு அப்படி இருக்க மரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும், குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, இது யாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் பழி சொல்வதற்கு அல்ல, யாரையும் நாம குற்றம் சொல்வதற்கு அல்ல. நமக்கு வாழ்க்கையில மாற்றங்களை நாம சரியான விதத்தில் ஏற்றுக்கொண்டால் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், எல்லா விதமான நமக்கு வேண்ட எல்லா விதமான சௌபாகியங்களும் நமக்கு சேரும். அப்படி நமக்கு எல்லாம் சேர மரவுதான் நமக்கு ஆனந்தமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் நாம ஏற்றுக்கொள்ள முடியும், எல்லா விஷயங்களையும் நாம புரிந்து கொள்ள முடியும். நாம எதையுமே ஏற்றுக்கொள்ளாம, எதையுமே புரிந்து கொள்ளாம இருந்தா நமக்கு எப்படி நாம சந்தோஷமாக இருக்க, அதை நாம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளோட அவசியம். இப்ப நிறையவங்க யோசிப்பாங்க, என் குழந்தையோ என் குடும்பத்தில் உள்ளவர்களோ யாரும் என்னிடம் சரியான விதத்துல பேசுவதில்லை, யாரும் என்னுடன் சரியான விதத்துல என்னை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு அத்தியாவசியமானது. அந்த மாதிரி உள்ள விஷயங்களை நாம சரியான விதத்துல எடுத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். ஆனா எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறார்? எத்தனை பேர் இதை தெரிந்து கொள்வதற்கு வேண்டி ஆசைப்படுகிறார்கள்? இது ஒன்றும் நமக்கு தெரிய மாட்டேங்குது.
நாம தெரிந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். இன்று பல வீடுகளிலும் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் பேசுவதுக்கே தயங்குறாங்க. குழந்தைகள் பெற்றோர்களிடம் பேசுவதற்கு அவளுக்கு மனசும் இல்லை. காரணம் என்னன்னா, நம்பிக்கை இல்லை. குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இருக்கிற நம்பிக்கையே இல்லாம இருக்கு. ஆனா அப்படி இருந்ததுனால நமக்கு என்ன கிடைக்கும்? எந்த விதமான பலனும் நமக்கு இல்லை. இதை நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு அத்தியாவசியம். நம் குழந்தைகள் நம்மளோட பேசுவதற்கு, நம்ம பெற்றோர்களோட பேசுவதற்கு இன்றைய காலத்துல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். அந்த போராட்டம் வேண்டாம். அதை மாற்றி நமக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் என்றால், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில் ஒரு புரிதல் வேண்டும். எப்படிப்பட்ட புரிதல் வேண்டும்? அவங்க இருவர் பக்கத்திலே ஒரு நம்பிக்கை உருவாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி உருவாகிறது? ஆனா இன்னைக்கு அதை யாரும் நாம பயன்படுத்துறதில்லை. முன் காலங்களில் பெற்றோர்களை தெய்வமாக கண்டு மதித்து அவங்களை வழிபாடு செய்து அவங்க சொல்வதெல்லாம் கேட்டு வாழ்ந்த ஒரு காலம். இன்னைக்கு வயது 18 ஆகிறது என்றாலே அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவள் சொல்வதை கேட்க மாட்டான், அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு மாற்றத்தை நமக்கு வர வேண்டும். அதற்கு வேண்டிதான் நாம் எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல இறைவன் நம்மளை எல்லாம் அனுகிரகம் செய்து இருக்கிறார் என்றதையே நாம் மறந்து கொண்டிருக்கிறோமே. காரணம் இன்னைக்கு அங்க பரஸ்பரம் 2 பேருக்குமான நம்பிக்கை குறைவாய்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல் காரணம் உணவாகும். 2வது காரணம் தூக்கம் சரியில்லாய்மை. 3வது காரணம் பழக்க வழக்கங்கள். 4வது காரணம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் என்றால் பயமாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு. சொன்னால் ஏதாவது செய்து விடுவானோ, இல்ல அப்படி சொல்லாவிட்டா அவன் சரியாக மாட்டான். 2 பக்கவும் மனசை போட்டு இழுத்து அடித்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டு நமக்கு எப்போ இந்த சந்தோஷமான ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வர முடியும் அப்படின்னு இருக்க மரபு. என்னோட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு மாணவர் கேட்டார், பெற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்தார்கள்? அவருக்கு என்ன தெரியும்? நாங்க எவ்வளவு நல்லா படிச்சிருக்கோம், எங்க பெற்றோர்களும் சரியான படிப்பெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் எங்களிடம் சொல்லி கொண்டிருந்தார். அவரிடம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டேன். தம்பி, உங்களோட பெற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒத்துக்கலாம். அவங்க ஒன்றும் படிப்பறிவு இல்லை, ஒத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய ஆளாயிருக்கியே, உன்னோட உடம்பு இவ்வளவு வளர்ந்துருக்குதே, உனக்கு தேவையான வஸ்திரங்கள் வாங்கி தந்திருக்கிறாங்க, உனக்கு தேவையான எல்லா விதமான பொருட்கள் அவங்க வாங்கி தந்திருக்காங்க. அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, என் குழந்தை, என் மகன், என் மகள் நன்றாக இருக்க வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், பெரியாளாக வேண்டும், நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உழைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கொடுத்த உணவுதான் இன்னைக்கு நீ பேசுகிறாய், அவங்க கொடுத்த அன்புதான் நீ வளர்ந்து வந்திருக்கிறாய். இன்னைக்கு அவங்கள உனக்கு பிடிக்கவில்லை, அவங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாய். உனக்கு என்ன தெரியும்மா? உனக்கு என்ன தெரியும்? நீ படித்ததில்லையேன்னு கேலி செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் நன்றாக குழந்தைகள், நீங்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால் உங்களோட பெற்றோர்கள் தந்த பிக்ஷைதான், அவங்க நமக்கு அளித்த அன்புதான், அவங்க நமக்கு அளித்த பாசமும் அன்பும் அரவணைப்பு தான் என்று எத்தனை பேருக்கு புரிகிறது? நாம் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையானது
மிக ஆனந்தமா இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு யாருமே ஆனந்தமாக இல்ல, சந்தோஷமாவே இல்லை. எல்லார்ட்ட கேட்டாலும் லைஃப் இஸ் மிசரபிள், லைஃப் இஸ் சேட், துக்கமா இருக்கிறது, ஒரு உன்மேஷம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை. இந்த கம்ப்ளைண்ட் தான் இன்னைக்கு எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் விட்டு மாறி நாம் எல்லோரும் ஒற்றுமையாகிற படகுல ஏறி சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிற கரையில் சென்று அடைய வேண்டும். நாம் பெரியோர்கள் நம்மளிடம் சில வார்த்தைகள் சொல்லுகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். குழந்தைகள் சொல்வதையும் கேட்பதற்கு பெற்றோர்கள் மனது வைக்க வேண்டும். இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாடி என்னிடம் ஒரு விஷயம் வந்தது. என்னவென்றால், நமக்கு தெரிந்த ஒரு நண்பரோட அவரோட பொண்ணு வேற யாரு கூடயோ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ யாரு வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. யாரு? அந்த பாப்பாவும் பையனும் எழுதி, நீங்கெல்லாம் யாரும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. அப்ப எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப நான் கேட்கிறேன், இத்தனை நாள் வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்த பெற்றோர்களும் உறவுகளும் எல்லாரும் ஒண்ணு இல்லை என்று ஏதோ ஒரு அன்பினால் கிடைத்த சொந்தத்துக்கு வேண்டி என்னோட எல்லா விதமான சொந்தங்களையும் நான் விட்டு செல்லுகிறேன். எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்ப்பதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, ஆனா செய்யல. நீங்க விரும்பிட்டீங்க, பரவாயில்ல, வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒண்ணுமே இல்லை, வேண்டாண்டு எழுதி கொடுத்து விட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்க பார்த்துக் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு இறங்கி செல்லுகிறார்கள். ஆனா செல்வர்களை யாரையும் குற்றம் சொல்லவில்லை. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். எல்லோரும் தன் குழந்தையின் திருமணத்தை நான் நடத்தி அவனை நல்ல ரீதியில் அனுப்பி வைக்கணும்னு நினைப்பார்கள். அப்ப தன் பொண்ணை நான் நல்ல ஒரு இடத்துல கொடுத்து பேர குழந்தைகளையும் பார்த்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைப்பார்கள். ஆனா நாம் இன்னைக்கு யாரும் அதே யோசிக்கிறது இல்லை. குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, இன்னைக்கு அவங்க புது உலகத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் புதுசாக வந்திருக்கிறது என்னவென்றால், கொஞ்சம் வேகமாக போகிற பொருட்கள் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பக்கத்துல ஒரு ஆளை போய் இருந்து பேச வேண்டாம், போன் எடுத்து கூப்பிட்டா போதும், அவரிடம் பேசலாம், பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். പക്ഷെ நமக்கு கருத்துக்களை தான் பரிமாற முடியும். ஆனா அன்றைய காலத்தில் நமக்கு சொந்தத்துக்கு ஒரு விலை இருந்தது, பெற்றோர்களுக்கு விலை இருந்தது, நண்பர்களுக்கு விலை இருந்தது. இன்னைக்கு எந்த உறவுக்கும் அதிகமான பலம் கிடையாது. நல்லா நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில நாம் பல விதமான விஷயங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் கேட்டு தூக்கி எரிஞ்சு வெளியில போடுற ஒரு குணமாக யாருக்கும் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை யோசிச்சு நல்ல விதமான சிந்தனையை நாம கொண்டு வந்து, ஆச்சார அனுஷ்டானங்கள் நமக்கு வேணும். காலையில சீக்கிரமாக எந்திக்க வேண்டும், நேரத்துக்கு உணவு எடுக்க வேண்டும். நம்ம எல்லாமே லைட்டாக இல்ல, ரொம்ப நேரம் சென்று செய்கிறோம். அப்படியெல்லாம் செய்ய முறை நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள் செய்வதற்கு நேரம் இல்லை, யாரிடையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. மொபைல் எடுத்துக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்ப வேணாலும் நான் வாட்ஸ்அப்ல பேசிக்கலாம், வாட்ஸ்அப்ல எல்லாரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு போகிற உலகமாக இருக்கிறோம். அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளவு உலகம் எவ்வளவு வேகத்துல சென்றாலும் உறவுகளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மதிப்பு விலை உண்டு. நம் நேரடியாக நம் அப்பா அம்மாவை பார்த்து பேசுறதும் போன்ல பேசுறதுலயும் தாராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால நாம இருக்க முறை, பக்கத்துல இருக்க முறை அவளோட நேரடியாக சென்று பேச வேண்டும், அவளை கவனிக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு தினமும் தாராளமான
செய்திகளையும் காணொளிகளையும் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். குழந்தைகள் அப்பா அம்மா விட்டு சென்றுகிறார்கள். அப்பா அம்மா குழந்தைகளோட அன்பு இல்லாம அனாதையாக ரோட்ல கிடக்கிறார்கள். இந்த அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு ஐயோ என்னெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் கேட்க முறை நமக்கு சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்னா நம்மளை பெற்று வளர்த்திய தாய் தந்தைகளே பார்ப்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு நோய் வந்து விட்டதாம், அவங்களை பார்க்க முடியாது, எப்படி வேணாலும் கிடக்கட்டும் என்று விட்டு செல்லும் குழந்தைகள் எல்லாம் யோசிக்க வேண்டும். நீங்கள் இன்னைக்கு இப்படி நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவங்களோட உழைப்பு தானே, அவங்க உங்களை கவனித்ததுனால தானே. அதெல்லாமே நாம தெரிந்து நாம சரியான விதத்துல அதை புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உன்னதமான சிந்தனை நமக்கு வந்துவிடும். இன்னைக்கு பெற்றோர்களை கொண்டு போய் அனாதாலயத்திலேயும் பெரியோர் முதியோர் இல்லத்திலேயும் விட்டு செல்லுகிறோம். ஆனா நாம நாளைக்கு வயசாக மாட்டோமா? இன்னைக்கு நம் தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு விட்டோம், பரவாயில்ல, நாளை உங்களுக்கு வயசாகி உங்களோட பிள்ளை உங்களை கொண்டு வந்து அதே முதியோர் இல்லத்தில் விடும்போதுதான் உங்களுக்கு தெரியுமாகா, நான் என் தந்தையை கொண்டு வந்து விட்டேன், என் தாயை கொண்டு வந்து விட்டேன், இன்னைக்கு நான் கஷ்டப்படுகிறேனே, என்னை ஏன் கொண்டு விட்டான் என்ற வழி அப்போது தெரியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்பா அம்மாவை இருக்கிற காலத்துல சொந்த மனைவி சொல்லிவிட்டால் அவளுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் விடுவதோ இல்ல அநாதை ஆலயங்களில் கொண்டு போய் விடுவதோ செய்யாதங்க. பெற்றோர்கள் மகிமை சிலப்போ அவங்க பிடிவாதம் பிடிச்சவங்களா இருக்கலாம், உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதவங்களா இருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்து வளர்த்தவங்க, அவங்களை நல்ல முறையில பார்ப்பது, அவங்களை கவனிக்க வேண்டிய நம்மளோட கடமை. என்ன சொல்லுவாங்க, வயதாகி விட்டால் இரண்டாம் குழந்தை பருவம் என்று சொல்லுகிறோம். அந்த இதுல நீங்க உங்களோட தாய் தகப்பன்மாரை எல்லாரையும் பாதுகாக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு நமக்கும் வயதாகும், நம் குழந்தை இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு பாடமாக வந்துவிடும் என்று நினைக்க கூடாது, நினைக்கணும். அவனும் நம்மளை இப்படி செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதுபோல் நம் பேசுற வார்த்தைகள் இருக்குதே, இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, பெரியவங்களும் படுத்துறாங்க, குழந்தைகளும் படுத்துறாங்க. ஆனா நாம் எப்படி பேச வேண்டும், நான் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினா எல்லோருக்கும் பிடிக்கும், அதெல்லாம் தெரிந்து உங்களோட வார்த்தைகளையும் நாம் எவ்வளவுக்கு தொன்மையாக நாம் பேச வேண்டும். நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எந்தெல்லாம் மாற்றங்கள் நமக்கு வர வேண்டுமோ அதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். இறைவனால் கொடுக்கப்பட்ட மனுஷ ஜென்மத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும், ஒரு விஷயம் நடந்து விட்டால் அது எதற்கு நடந்தது என்றும் அவருக்கு நல்லாக தெரியும். அப்படிப்பட்ட நாம எந்த காரணத்தினாலும் நம்மளோட புத்தியை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ வேண்டும். நல்ல உணவுகள் எடுத்து நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோய் வந்ததுக்கு அப்புறம் சிகிச்சை செய்வது பெரிய விஷயம் அல்ல, நோய் வராமல் பார்ப்பதுதான் மேலி என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கேட்டு மறந்து செல்வதோட எல்லா விஷயங்களையும் அனுபவத்தில் வைத்து ஞாபகத்தில் வைத்து கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில குறைந்து கொண்டு இருக்கிறதப்பா. இன்று சென்ற தினம் நாளையே நமக்கு திரும்பி வராது. அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும், இந்த வேகமாக சென்று கொண்டிருக்கும் இந்த உலகம், அதே நாமளும் ஒரு நடிகராக ஒரு நடிகையாக வந்திருக்கிறோம். அதுல சிறந்த ஒரு நடிகனாகவும் நடிகையாகவும் நாம வாழ்ந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு மற்றுள்ளவர்களை வேதனை செய்யாமல் மற்றுள்ளவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் நாம் வாழ வேண்டும். நாம நினைப்போம், எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு கை இருக்குது, கால் இருக்குது, யாரை வேண்டாலும் நாம சித்திரவதை செய்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது.
நம்ம உள்ள எவ்வளவுக்கு நல்ல சிந்தனைகளை, நல்ல பழக்கங்களையும், நல்ல உறவுகளையும் உண்டாக்குறது கொள்ள தன்மை நமக்கு இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அதை நாம பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் நினைக்கலாம், என்னை கேள்வி கேட்பதுக்கு யாரப்பா இருக்கிறா? பெரிய ஆளாச்சே. ஆனால் எல்லாம் அல்ல இறைவன் இருக்கிறார் என்றுள்ள சிந்தனை நமக்கு வேண்டும். நாம் ஒரு கண்ணாடி கூண்டில் இருந்தால், நல்ல தெளிச்சமான கண்ணாடி கூண்டில் இருந்தால், வெளியில் உள்ளவர்கள் நம்மளை எப்படி பார்ப்பார்களோ அதே மாதிரிதான் இறைவனா எங்கே நாம் இருந்தாலும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்றாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் இறைவன் முன்னாடி அறை கிடையாது. அதனால நாம் எல்லோரும் என்னெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் எல்லாம் அல்ல படைத்த இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா எண்ணமும் ஞாபகம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு விஷயம் நாம் செய்வதற்கு முன்னாடி நாம் அதை நல்ல முறையில யோசிச்சு பார்த்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு நிறைய அவசரங்கள் கொடுப்பார், நிறைய நேரங்கள் நமக்கு கொடுப்பார். நாம் அதெல்லாம் வாழ்க்கையில பயன்படுத்தி ஆனந்தமாக வாழ்வதுதான் பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நாம் நினைத்ததெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்றால் இறைவனோட அனுகிரகம் வேண்டும். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நான் எப்படி வேணாலும் பேசலாம், நான் எப்படி வேண்டாலும் வாழலாம், நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், அந்த ரூபாயை நான் எப்படி வேணாலும் செலவு செய்வேன், அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாத்திலையும் ஒரு மிதமான ஒரு சிந்தனை, நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் நாம் கொண்டு வந்தாதான் வாழ்க்கையை சிறந்ததாகும். அடுத்தது நம் குருமார்கள். குருமார்கள் என்ன குருமார்கள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. குருமார்கள் நமக்கு வழிகாட்டுனதன் பிறகுதான் நாம் எல்லாம் இன்னைக்கு வழிதறி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் ஸ்கூலிலே படித்திருக்கிறோம், பெரிய கல்லூரிகளில் படித்திருக்கிறோம். ஆனாலும் நமக்கு முதல் எழுத்து சொல்லிக் கொடுத்த ஆசான் இருக்கிறாரே, அவரோட ஞாபகம் நமக்கு எல்லாருக்கும் வரும். காரணம், அவரு அன்னைக்கு நம் கைபிடித்து எழுதாவிட்டால் இன்னைக்கு நாம் படித்த படிப்பெல்லாம் நமக்கு வந்திருக்காது. நம்மளோட பெற்றோர்கள் அதுக்கு வேண்டி முயற்சி செய்யாம இருந்தால் இன்னைக்கு நம் நிலையில் நாம் வளர்ந்து வர முடியாது. அதனால நாம் எல்லோரும் பெற்றோர்களை மதிப்போம், நம் குழந்தைகளை நல்ல மாதிரி வளர்ப்போம். நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் எல்லாரோட வாழ்க்கையில நல்லதாக வர வேண்டும் என்று நினைப்போம். அப்படி நாம் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் மிக மிக அழகான முறையில எல்லாருக்கும் வந்து சேரும். இறைவன் யாரையும் பந்தியில் பச்சாபாதம் பார்க்கறது இல்லை, பேதம் பார்க்கறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு போல கிடைக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இறைவனோட பந்தியில நமக்கு வேற்றுமை கிடையாது, சிறியவன் பெரியவன் என்றுள்ள வித்தியாசம் கிடையாது. எல்லோரையும் அரவணைத்து நல்ல மாதிரி போக வேண்டும். அதுதான் நீங்க சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் நானும் நல்ல பாவம் இருக்குது. அகங்காரத்தால் இன்னைக்கு அழிந்து போன ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அகங்காரம் வேண்டும் வாழ்வதற்காக. அகங்காரத்தால் நாம் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. காரணம், எல்லா இடத்திலையும் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரப்பா. அந்த இறைவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதனால நாம் எல்லோரும் என்றும் இறைவன் குழந்தையாக வாழ வேண்டும். நாம் அடுத்த வகுப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். காரணம், இன்னைக்கு நான் நிறைய உங்களுக்கு மெசேஜ் போட்டது ரீச் ஆகலை என்று வந்திருக்குது. அதனால வகுப்புக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்திருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் வந்தாலும் 100% வந்திருக்கதாக கணக்கு. இப்போ அது கேட்ட எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். நாம் இறைவனோட சிந்தனை நாம் எவ்வளவு இருக்குதோ, அந்த நம்பிக்கை இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் எல்லாம் வந்து சேரும். எல்லோரும் நலமாக இருங்க, நல்லா இருங்க. மீண்டும் பார்ப்போம். பெற்றோர்களும் குழந்தைகளோட இந்த வகுப்பு நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தை தரும். எல்லோரும் நல்லா இருங்க. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.